எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நம்ம ஹேர் பேக்குக்காக ஒவ்வொரு பேக், ஹேர் க்ரோத் டிப்ஸ், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்றதுக்கு டிப்ஸ் எல்லாம் பார்க்குறோம். லாஸ்ட் வீடியோ நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அது பாருங்க. அது ரொம்ப எஃபெக்டிவான மெத்தடு, ப்ளஸ் ரொம்ப சிம்பிள் தான். வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். பட் அதோட ரிசல்ட் 100% அவ்வளோ நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இன்னொரு பேக் நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவை சாதம் வடித்த கஞ்சி, அதுல வெந்தயம், அந்த சாதம் வடிச்ச கஞ்சிலேயே வெந்தயம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. செம்பருத்தி இலைகள், பூ கிடைச்சாலும் சரி, இலை கிடைச்சாலும் சரி. ஃப்ரெஷ்ஷா எடுத்த அலிவேரா ஜெல், இது நான் வீட்ல இருந்தே எடுத்து ஒரு 6-7 தடவை வாஷ் பண்ணிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வைக்க அலிவேரா ஜெல். கருவேப்பிள்ளை, இதோட பெனிஃபிட்ஸ்ல உங்களுக்கு கருவேப்பிள்ளை உள்ளுக்கு சாப்பிட்டாலும் நல்ல பலனை தரும், வெளியில அப்ளை பண்றப்ப நல்ல பலன் தரும். குழம்பு ரசத்துல பொரியல்ல போடுற கருவேப்பிள்ளையை தூக்கி போடாம நீங்க அதை காயோடய சேர்த்து சாப்பிட்டுருங்க. செம்பருத்தியோட பயன் தெரியும் உங்களுக்கு. நம்ம ஹேர் ஆயில் எல்லாம் தயாரிக்கும் போது செம்பருத்தி பூ இலையெல்லாம் போடுவோம். அதே மாதிரி விட்டமின் கே உள்ள வெந்தயம் உள்ளார சாப்பிட்டாலும் நல்ல பலனை கொடுக்கும், வெளியிலையும் நல்ல பலனை கொடுக்கும். அரிசி வடித்த கஞ்சி உங்களோட ஹேருக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். உடைஞ்சி போகாம இந்த எண்ட் ஸ்பிளிட் ஆகாம இருக்கும். அதுக்கு எப்பயுமே அரிசி வடிச்ச கஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இத 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு சீயக்காய் போட்டு குளிங்க. அப்படி நீங்க உங்களுக்கு முடியல, ஷாம்பு தான் போட்டு குளிக்கிறீங்கன்னா வெந்தயம் ஊற வச்ச தண்ணியில ஷாம்பு கலந்து குளிங்க, அல்லது அரிசி ஊற வச்ச தண்ணி, கழநீர், அதுல ஷாம்பு போட்டு குளிங்க. இதெல்லாம் இப்ப அரிசி வடித்த கஞ்சில ஊற வைத்த வெந்தயம், செம்பருத்தி இலை, கருவேப்பிலை இலை, அலிவேரா ஜெல், இது கூட கொஞ்சம் தயிரும் உங்க முடிக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும், சில்கியா இருக்க உதவும். இது கூட நீங்க வேப்பிலை கிடைத்தா அதுவும் போட்டுக்கோங்க. வேப்பிலை இந்த டேண்ட்ரஃப் வராம, பெயின் பொடுகு தொல்லை இருந்தாலும் அது கண்ட்ரோல் பண்ணும். இத இப்ப மிக்சி ஜார்ல போட்டு பிளெண்ட் பண்ணி அந்த பேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம எல்லாத்தையும் போட்டு அரைச்ச பேஸ்ட் இத எவ்ரி சண்டே போடுங்க. மெனக்கெடணும். எது செய்யறனாலும் நம்ம மெனக்கெடணும், அப்பதான் ரிசல்ட் நல்லா இருக்கும். இன்னைக்கெல்லாம் ஹேர் குரோத்ங்கிறது டென்ஷன், பொல்யூஷன், ஸ்ட்ரெஸ், சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ், டென்ஷன், என்ன சொல்றது சொல்லுங்க. மெடிசன்னால சைடு எஃபெக்ட்ஸ், இப்படி நிறைய. இத எவ்ரி சண்டே நீங்க ஒரு வேலையா வச்சுக்கோங்க. வாரம் ஃபுல்லா உங்களால ஹேருக்கு கேர் எடுக்க முடியலன்னா சண்டே இந்த பேக்கை ரெகுலரா போட்டுவாங்க. 100% ரிசல்ட் கிடைக்கும். உங்களால முடியும், நான் ஹேர் குரோத்துக்காக மெனக்கடுறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஃபர்ஸ்ட் டே கோகனட் ஆயில் தலைக்கு போட்டு மசாஜ் பண்ணி 1/2 an hour ஊற வச்சு தலையில மைல்டு ஷாம்பு சீயக்காய் போட்டு குளிங்க. செகண்ட் டே
கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் லைட்டா அது கூட தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி தலைக்கு மசாஜ் பண்ணி 1/2 hour to 1 hour ஊற வச்சு தலையில நல்லா டவலை சுடுதண்ணியில நனைச்சி பேக் தலையில சுத்திக்கிட்டீங்கனாலும் இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். செகண்ட் டே கேஸ்டர் ஆயில். தேர்ட் டே அலோவேரா ஜெல் ஃப்ரெஷ்ஷா எடுத்து போட்டீங்கன்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு கிடைக்கலன்னா கடையில வாங்குற அலோவேரா ஜெல் கூட போட்டுக்கலாம். ஆல்மண்ட் ஆயில் போட்டுக்கலாம், இல்ல ஆலிவ் ஆயில் சூடு பண்ணி போடலாம். எக்கோட ஒயிட் யோக் அத தலையில போட்டு கொஞ்சம் எந்த பேக் போட்டாலும் தலையில ஆயில் அப்ளை பண்ணி முட்டையோட வெள்ளைக்கருவை பேக் போடுங்க. 5வது நாள் பச்சை பயிரை நைட்டே ஊற வச்சுட்டு அந்த பச்சை பயிரை நல்லா அரைச்சிட்டு தலைக்கு பேக் போடுங்க. எந்த பேக் போட்டாலும் தலையில ஆயில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பேக்லயும் ஃபியூ டிராப்ஸ் ஆயில் மிக்ஸ் பண்ணி போடுங்க. அப்புறம் 6வது நாள் இந்த சார்ட்டை நீங்க வச்சுக்கோங்க. 6வது நாள் வெந்தயம் ஊற வச்சு போடுங்க. இதுல உங்களுக்கு எந்த நாள் எந்த செய்யணுமோ போடுங்க. தொடர்ந்து மெனக்கெடுங்க. 7வது நாள் சண்டே ஃப்ரீயா இந்த பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்க. உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு நான் கேரண்டி 100%. இந்த 7 நாளும் கோகனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், எக்கோட ஒயிட் யோக், வெந்தயம், பச்சை பயிறு, இப்படி தொடர்ந்து ஒரு நாள் ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், எது உங்களுக்கு இதோ லைட்டா வார்ம் பண்ணி தலைக்கு மசாஜ் கொடுக்கும் போது நம்மளோட ஃபிங்கர் டிப்ஸ்ல இப்படி மசாஜ் கொடுங்க. அப்புறம் ஸ்கால்ப்ல படுற மாதிரி கொடுங்க. கொடுத்துட்டு முடிய ஒரு ட்விஸ்ட் பண்ணி இப்படி பண்ணுங்க. திருப்பி ஒரு ட்விஸ்ட் பண்ணி இப்படி பண்ணுங்க. அதுக்குன்னு வேகமா பிடிச்சி இழுத்துடக்கூடாது. முடிய நம்ம கையில ஒரு சுத்தி லைட்டா அப்படி ஒரு திருப்பி சுத்தி ஒரு லைட்டா அந்த மசாஜ் கொடுத்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி கட்டாயம் ஹேர் ஃபால் கம்மியாகி ஹேர் க்ரோத் நிச்சயம் நம்மளுக்கு 100% நீங்களே டிஃபரன்ஸை பார்ப்பீங்க. தொடர்ந்து செய்யுங்க. மற்ற மசாஜ் எல்லாம் மற்ற கோகனட் ஆயில், கேஸ்டர் ஆயில் எல்லாம் போட்டு மசாஜ் கொடுக்க முடியலன்னா சண்டே மட்டும் இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்க. இந்த பேக் நீங்க பார்க்கும் போதே தெரியும். இது அப்படியே சாஃப்டா நம்ம தலைக்கு அவ்வளோ குளிர்ச்சியும் நீங்களே உணர்வீங்க. அந்த ஹேரோட இதை பார்க்கும்போது அப்படியே பவுன்ஸ் ஆகும், சில்கியா சாஃப்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு சின்னதா ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.